ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க சம்ப்ராயினி சுப்பின்னி சுத்த பூசன்னி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் காமெடி படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம். அவரு ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரியா இருக்காரு. அவங்க ஒய்ஃபும் பையன் கூடயும் வாழ்ந்துகிட்டு வராரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ஏரியா எஸ்ஐ கூட ஒரு பிரச்சனை ஏற்படுது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐ நம்ம ஹீரோ இல்லாத நேரத்தில் அவங்க வீட்டுக்கு வரான். நம்ம ஹீரோ திருப்பி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐ பத்தி நான் சுடப்பட்டு இறந்து கிடக்கிறாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு அந்த பாடியை எப்படியாவது மறைச்சாகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படமே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். நம்ம ஹீரோ ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஆனா இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலான்ற மாதிரி தான் இருந்தது. அவர் பையனா நடிச்சிருக்கான். ஓரளவு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கான். ஹீரோயினும் ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி யார் கேரக்டருமே பெருசா எழுதல. யாரோடய மிங்கிலாக உட்காந்து படத்தை பார்க்குற மாதிரி இல்லை. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎமும் நல்லாவே இருந்தது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் காமெடி படம். இருந்துமே காமெடி போர்ஷன்ஸ் பெருசா எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. ஒரு சில இடங்களை தவிர விரல விட்டே எண்ணிடலாம். அது இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கு. அதே மாதிரி ஹீரோ பண்ற பல போர்ஷன்ஸ் வந்து தேவையில்லாததா தான் இருக்கு. இதை வேற மாதிரி கூட எழுதி எடுத்திருக்கலாம். ஸ்கிரீன் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே, எங்கேஜிங்கா இல்லாத ஒரு ரைட்டிங் தான். ரைட்டிங் இவங்க பயங்கரமா கோட்ட விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ். மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு IMDbல 7.1 கொடுத்துருக்காங்க. நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா ஒரு 4 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.